உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் கிடந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் கிடந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த செய்தியின் வேளையிலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கும் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோள் மேலே சுமந்து கொண்டு வந்ததைப் போல உன்னையும் என்னையும் ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். கடந்த ஆண்டு முழுவதுமாக அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார். கடந்த மாதம் முழுவதுமாக அதிசயமாய் நம்மை நடத்தினார். கடந்த வருடங்கள், கடந்த மாதங்கள் நம்மோடு இருந்த தேவன் இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் உன்னையும் என்னையும் அவர் அதிசயங்களை காண செய்கிற தேவனாயிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கால வேளையிலே அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே கூட கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலை, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில அதிசயங்கள் காணப்படவில்லை? நான் பார்க்கிறேன் அநேகருடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்கள் நடக்கிறது, அநேக மாற்றங்கள் நடக்கிறது. ஆனாலும் நான் நன்றாக ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், காணிக்கையை கொடுக்கிறேன், ஆண்டவரை உண்மையாய் நான் தொழுது கொள்ளுகிறேன், நான் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் தடைகள் என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில அற்புதமே நடக்காதா, நான் இப்படியே இருக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நீ வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலே கூட கர்த்தர் உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எந்தெந்த மனிதர்கள் உன் வாசலை அடைத்தார்களோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உன் வாசலை அடைத்ததோ, எந்தெந்த காரியங்கள் உன் வாசல் அடைக்கப்பட்டதோ, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகார் என்ற பெண்மணியை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே யாருமில்லாத ஒரு சூழ்நிலை, ஆகாரும் கை குழந்தை மாத்திரமே, இருவரும் வனாந்தரம். எப்படிப்பட்ட வனாந்தரம்? கண்ணுக்கு எட்டின தொலைவிற்கு வனாந்தரம். எந்த ஒரு மனிதனும் அங்கே இல்லை, உதவி செய்வார்கள் ஒருவரும் இல்லை, கூப்பிட்டா கூட குரல் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனாலும் அந்த வனாந்தரத்திலே எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா, என் வழி திறக்கப்படாதா, இந்த குழந்தையும் நானும் இதே இடத்துல சாக வேண்டுமா என்று சொல்லி அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனை நோக்கி பார்த்தார். நடந்தது என்ன தெரியுமா? மனுஷர்கள் அவளுடைய குரல் கேட்க முடியவில்லை. ஆனாலும் ஆகாரை உண்டாக்கினவர்
அவளுடைய குரலை கேட்டு அந்த ஆகாருக்கு அந்த வனாந்தரத்திலே அழகான ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். இன்றைக்கும் அநேக சொந்தங்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். நீ உதவி செய்தவர்கள் உதவியை மறந்து இருக்கலாம். உதவி ஓடி ஓடி போய் நீ செய்த, ஆனாலும் எல்லாரும் அதை மறந்து போனாங்க. உன்னை நினைச்சு கூட பார்க்கல, உன்னை திரும்பி கூட பார்க்கல. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், உன்னை உருவாக்கினவர், உன்னுடைய அங்கலாய்ப்பை அறிந்தவர், உன் கூக்குரலை கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆகாருக்கு எப்படி ஒரு வாசலை திறந்தாரோ அதே போல உனக்கும் ஒரு வாசலை திறந்து ஒரு நீரூற்றை ஆகார் கண்டு பெரிய காரியங்களை அவங்க கண்கள் கண்டதை போல இந்த நாளிலே கூட, இந்த மாதத்திலே கூட உங்கள் வாழ்க்கையிலே அநேக தடைகளை நீக்கி, அநேக தடைகளை மாற்றி ஒரு வாசலை உனக்காக ஆண்டவர் திறக்க போகிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாருக்கு எப்படி அடைக்கப்பட்ட வாசல் திறந்ததோ, வனாந்தரத்தில் ஒருவரும் இல்லை, யாரும் இல்லை, சாகிற நிலைமை, தனித்து விடப்பட்ட நிலைமை. ஆனால் ஆகாருடைய குரலை கேட்ட உடனே ஆகார் சொன்னா, என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி, இன்றைக்கும் நீர் எங்களுடைய அங்கலாய்ப்பு அறிந்து எங்களை கண்டிங்க, எங்களுக்கு வழிவாசலை திறந்தீங்க, அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் திறந்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இயேசு என்ற நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். இன்றைக்கே வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கு ஒரு பெரிய வழிவாசலை உங்களுக்கு ஆண்டவர் திறப்பார். அந்த நல்ல செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் கல்வாரி பிரயர் டவர் வெல்லூர் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட நிறைய செய்திகள் உங்களுக்காக நாங்கள் கொடுக்க காத்திருக்கிறோம். காட் பிளஸ் யூ.